வித் லவ். எஸ், ஜயான் ஃபிலிம்ஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் இணைந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க, வித் லவ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மதன். அவர் தான் வந்து கதை திரைக்கிற வசனம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது சௌந்தர்யா ரஜினிகாந்த், அப்புறம் பசிலியன் நஸ்ரத் அண்ட் மகேஷ் ராஜ் பெசிலியன், இவங்க 3 பேர் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு புது ஹீரோ அறிமுகமாகிறார். ஆல்ரெடி இவர் வந்து ஒரு வெற்றி படம் வந்து ஒன்று கொடுத்துருக்காரு, தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. லாஸ்ட் இயர் வந்து சார் இனிமேலும் நாங்கள் ஃபேமிலி படம் தான் பார்ப்போம் அப்படின்னு ட்ரெண்டே மாற்றி விட்டவர் இவர் தான். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தோட டேரக்டர் அபிஷன் ஜீவிந்த், அவர் தான் வந்து இந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்வர ராஜன், அவங்க வந்து இந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னா. அனஸ்வர ராஜன் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் தமிழில் இதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய ஓன் வாய்ஸ்லேயே டப் பண்ணியிருக்காங்க. அது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மலையாளம் கலந்த ஒரு தமிழ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, மலையாளம் கலந்த ஒரு தமிழில் பேசும்போது ஒரு அழகு இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நீ மட்டும் சொன்னியா, நீ எதுக்கு இதுமாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது படத்தில். ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். கதைப்படி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து நார்மலாக பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்கும்போது அந்த பையன் கல்யாணமே வேணாம்னு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இல்லை நீ வந்து ஒரு பொண்ணை போய் ஒரு பிளைண்ட் டேட்டாவது பண்ணாடு, பார்த்து தெரிஞ்சுக்கோ, யார் என்னெல்லாம் நீ ஃபோட்டோலாம் காமிக்க மாட்டேன், நேராக போய் பாரு, பேசு, பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஒரு இன்ட்ரோ கொடுத்தோன்னா அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. ஸோ அங்கே 2 பேரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நீங்கள் யார், நீங்கள் யாரோ, நான் அந்த ஸ்கூல், இந்த ஸ்கூல் அப்படி அந்த ஸ்கூலில் அதெல்லாம் சொல்லும்போது, நானும் அந்த ஸ்கூல் தான் முடிச்சேன். கடைசியில் பார்த்தா 2 பேரும் சீனியர் ஜூனியர்ஸ். ஸோ சீனியர் ஜூனியர் அவங்களுடைய லைஃப்பில் நடந்தது என்ன, சீனியருக்கு லைஃப்பில் என்ன நடந்தது, அது ஒரு கதை ஒரு பக்கம் அப்படியே போகுது. ஸோ அவர் என்ன பண்ணார், ஸ்கூலில் என்ன பண்ணார், எந்த பொண்ணை சைட் அடித்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அப்படியே ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னா, அவர் வந்து சரி ஓகே, நான் அந்த பொண்ணு வந்து நான் யாரை தெரியுமா லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கதையுடைய ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ அழகாக அது ட்ராவல் ஆகுது. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அழகாக ட்ராவல் ஆகும்போது இதில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த டோட்டல் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு வந்து பாடல்கள், இந்த பாடல்கள் ஷான் ரோல்டன் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து, நான் இசைஞானி இளையராஜாவோட தீவிர ரசிகன். ராஜா சாருடைய பாடல்களுக்கு அப்புறம் ஒரு பாடல்கள் வந்து அப்படி நம்மளை வருடிட்டு செல்லுது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வருடிட்டு செல்லுது அப்படின்னா அது ஷான் ரோல்டனுடைய பாடல்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடித்ததை நான் சொல்கிறேன். நான் எல்லாருடைய கருத்தாக சொல்ல, என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். அப்படி என்னுடைய கருத்தாக நான் சொல்லும்போது, இந்த படத்தில் உள்ள பாடல்கள் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா, ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சாங் ஒன்று, அந்த அவளை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அவளை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கை அவள் போகிறா, அந்த பொண்ணு போகிறா, பின்னாடி அவன் டான்ஸ் ஆடுறான், இவனுக்குள்ளே மனசில் பட்டாம்பூச்சி பிறகு அதுக்கு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. என்ன அருமையாக பண்ணியிருக்காரு தெரியுமா அந்த சாங். அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய மெலடிஸ், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய மெலடிஸ், ரீரெக்கார்டிங் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஸோ ஷான் ரோல்டன் வந்து நிறைய படங்கள் வந்து அப்பப்போ பண்ணிகிட்ருக்காரு. பண்ணும்போது இன்னும் நிறைய அவர் வந்து இந்த கதை சார்ந்த படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கதை அப்படின்னா அந்த கதைக்கு ஒட்டிய ஒரு இசை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒட்டிய இசையை ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். எனக்கு அவருடைய படங்களில் வந்து பவர் பாண்டி அப்படிங்கிற படத்தில் வந்து அவருடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தேன், களவு போன நிலவை நான் பார்த்தேன் அப்படிங்கிற பாடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெண்பனி மலரே இந்த பாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அது ஒரு கதையை ஒட்டி இருக்கும், அந்த கதையில் ஒரு ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்திருந்தவங்களில் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து அபிஷன் ஜீவிந்த் அந்த ஹீரோயின், அவங்க 2 பேர் மேலே தான் இருந்தது. கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு கேரக்டர் ஒருத்தவங்க, அவங்க ரொம்ப நல்லா அவங்க வந்து என்னென்னா, அந்த ஸ்கூலில் நடிக்கும் போதும் சரி, அவங்களே வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாகி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அப்போவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து எனக்கு காவியா அனில். அவங்க வந்து காவியா அனில்னா, அவங்களும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு புதுமுகம் அறிமுகம்னு நினைக்கிறேன். தமிழில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷார்ட் வந்து அவங்கள ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஸ்கூல்லாம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு இன்னும் லைஃப் இருக்குன்னு காமிக்கிறப்போ இல்லை, ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த ஷார்ட். ஆக்சுவலாக அந்த கேமரா, இந்த படத்துடைய கேமரா வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா, அவரையும் பாராட்டுகிறேன். ஏன்னா பிரமாதமான ஒரு கேமரா, ஒரு நல்ல கதைக்கு தேவை ஒரு அற்புதமான கேமரா. அந்த காட்சி அமைப்புக்கு என்ன வேணும், எவ்வளோ அழகாக காமிக்க முடியும், அதை நான் வந்து நிறைய கிமிக் பண்ண போகிறேன், நான் இப்படி வைக்க போகிறேன், கேமராவை தூக்கி இப்படி வச்சுக்க, க்ரெயினில் வச்சு எடுக்க போகிறேன் அப்படிலாம் இல்லாமல் அழகுபடுத்தி காமிப்பதுன்னு வாங்க. அந்த அழகுபடுத்தி காமிக்கிறத ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் சுரேஷ்குமார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஏன்னா இந்த டெக்னீஷியன் தான் ஏன் சொல்கிறேன்னா, ஓவராலாக இந்த படம் வந்து இட்ஸ் அ வெரி 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 நைஸ் ஃபிலிம்.
சாதாரணமாக வெளியில் உள்ளவங்க எப்படி ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி சாருடைய பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ணதுனால அது வந்து எல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகழாரம் பாடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த கதை அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த கதையும் சரி, அந்த களமும் சரி, அந்த படத்தை எடுத்திருந்த விதம், கிளைமேக்ஸு, காட்சி அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு காமெடி இருக்குது, நல்ல ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் இருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, லவ் ஃபிலிம் அப்படின்னு வந்துருச்சு. லவ் ஃபிலிமில் ஒரு மனிதனுடைய உச்சபட்ச சந்தோஷம் அப்படிங்கிறதும் காதல் தான். ஒரு மனிதனுடைய உச்சபட்ச துக்கம்னாலும் அது காதல் தான். காதல்னா என்ன காதல்? ஒரு பொண்ணு மேலே வச்சிருக்க காதல் மட்டும் இல்லை, காதல், லவ்ங்கிறதே ஒரு அது ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ். அது நீங்கள் வந்து அம்மா மேலே உள்ள பாசமாக இருக்கலாம். பாசத்துக்கு இன்னொரு பேர் தான் இங்கிலீஷில் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க, லவ் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து அந்த உச்சபட்ச சந்தோஷத்தையும் அந்த ஒரு 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 நமக்குள்ளே இருக்கிற ஒரு சோகத்தையும் வந்து பார்க்குறப்போ வந்து நமக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். சரி, இன்னும் அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி. இந்த கதையை நான் அவ்வளோவா சொல்ல விரும்பலை. பட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஜாலியாக போச்சு படம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த கதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணலை. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலை. அப்போ நமக்கே அந்த டவுட் வந்துடும், ஐயோ இப்படி பண்ண போகிறாங்களே, ஒருவேளை அப்படி நடந்துட்டா அப்படின்னு அந்த டவுட் வந்தது. அது மாதிரி ஒரு சீன் வந்தது. ஆனால் அந்த சீனில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் ஒரு சின்ன காமெடிக்கு வந்து நான் பயங்கரமாக ஒன்று சிரித்தேன். கிட்டத்தட்ட வந்து அது ரொம்ப சட்டிலாக, அதாவது என்னென்னா நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதாவது யார் என்ன நான் அந்த அது என்ன காமெடிக்கு ஈக்குவலுங்கிறத நான் சொல்லிடுறேன். அவர் வந்து இந்த டைப்ரைட்டர் அடிப்பாங்க இந்த பம்மல் கே சம்மந்தத்தில், இப்படி அடிச்சுட்டே இருப்பார். இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கமலும் சிம்ரனும் பேசிகிட்டு இருக்கும்போது பம்மல் சம்பந்தம் தான் சொல்லுவாங்க அப்படின்னோடனே, பம்மல் சம்பந்தம் அப்புறம் அப்படின்னா, யோ நான் என்ன சொல்கிறேன் நீ அதை அடிக்க, யோ நான் எது காதில் ஒன்றாலும் அடிப்பேன் அப்படின்வாங்க. அதாவது அவர் வேலையே அவர் பார்த்துருவார், அங்கே என்ன நடக்குதுலாம் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியை, ஒரு சட்டிலான ஒரு காமெடியை இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. இவங்க அதே மாதிரி ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அந்த லிவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அந்த லிவின்னு சொல்லும்போது சில பேர் வந்து என்ன சார் லிவினில் இருக்கிறதுலாம் எவ்வளோ பேர் தப்பு, ஆனால் அந்த லிவினை ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமான ஒரு காதலாக, அவ்வளோ அருமையாக அதை வந்து எடுத்திருந்தார். மதனுக்கு உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுகள். பிகாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த கதையை போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறப்போ என்ன சொல்லுவீங்க அந்த கதையில்? சார் அவன் வரா சார், அந்த பொண்ணு வரா சார், அப்புறம் அந்த பையன் அந்த பார்க்குறான் சார், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் வருது சார், அவர் திரும்பி பார்க்குறான் சார், இப்படி பார்க்குறான் சார், இவன் தலையாட்டுறான் சார், இப்படி எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்படி சொன்னால் எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசரால் வந்து இல்லை இது எப்படி இதை பண்ண போகிறோம் இப்படி தான் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு எப்படி அது தெரியும்? ஸோ 2 சீனாவது நம்ம எடுத்து காமிக்கணும், எடுத்தோன்னா ரஷ் பார்க்கணும், இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதன் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுனதை அவ்வளவு அழகாக அது ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன்ல, வருஷம் வந்து விகெட் ஒன் ஆஃப் த நல்ல டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி போன வருஷம் ஒரு செட்டு வந்தாங்க, இந்த வருஷம் ஒரு செட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த செட்டில் நல்ல டேரக்டராக, ஒரு அற்புதமான டேரக்டராக, மிக தெளிவான ஒரு இயக்குனராக மதன் வர்றாரு. மதனுடைய அடுத்த படம் இன்னும் தெளிவாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் எந்த இடத்துலையுமே அவர் வந்து ஒரு தொய்வு இல்லை, ஒரு இடத்துல வந்து இது தேவையில்லாத சீன் அப்படி இல்லை, எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே அவர் பண்ணதுனாலே எனக்கு வந்து அதாவது முதல் படத்துலேயே வந்து மதன் மேலே ஒரு காதல் வந்தது. சினிமாவை ரொம்ப ரசிக்கிறவங்களுக்கு வந்து மதன் மேல் ஒரு காதல். அப்படி ஒரு அருமையான ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். ஆனால் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காகவும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டருக்கு ரிலீஸில் இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணதுக்காகவும் இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கதைகளை கேட்டு உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணத்துக்காக வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல பேர் வந்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கதை கேட்டது எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, இப்படி எடுக்கும்போது நிறைய கிளம்ஸியான சில விஷயங்கள் இருக்கும். இந்த ஸ்கூல் செக்மெண்ட்லாம் எடுக்கும்போது நிறைய கிளம்ஸியாக இருக்கும். அப்பா அம்மாவை பற்றி என்ன சொல்கிறது, அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத பிள்ளையாக இருக்கணுமா, பிடிச்ச பிள்ளையாக இருக்கணுமா, பிடிச்ச பிள்ளையாக இருந்தால் எப்படி பேசுவான், என்ன மாதிரி பேசுவான், அப்புறம் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுடைய ஒரு பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு 10வது 11வது படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணுமா, ஃபேமிலி இல்லாமல் எடுக்கணுமா, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை ரொம்ப அழகாக ஒரு தெளிவான ஒரு கதையாக அப்படியே எடுத்துட்டார். அதில் ஆக்சுவலாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது வந்து உண்மையாகவே அவரோட லைஃப்பில் சந்தித்த சில விஷயங்களை அப்படியே ஒரு கதையாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி இன்னும் முழுசாக அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கல, பட் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. வெரி வெரி நைஸ் அண்ட் ஃபீல் குட் ஃபிலிம். இந்த ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னா என்னென்னா, கதையை பார்த்துட்டு வெளில வரப்போ எனக்குள்ளே இருக்க உணர்வு எப்படி இருந்ததுன்னா, மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கே படிக்க போயிடலாமான் இருந்தது. அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் கொண்டு வரணும். அதுதான் திரைப்படம். நம்ம வந்து ஒரு காட்சி அமைப்பு பார்க்குறோம். அந்த காட்சி அமைப்பு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சண்டை படமாக இருந்தால் நம்மளே போயிட்டு அநியாயங்களை நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். அப்படி வரணும்னு தான் நான் படம் நினைப்பேன். சாதாரணமாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இது பப்ஸு சாப்பிட்டுட்டு படம் பார்க்குறது என்னோட கேட்டகரி கிடையாது. ஸோ அந்த இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லை, அது எனக்கு உள்ளே எவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்னு பார்ப்பேன். அந்த வகையில் இந்த படம் வாஸ் வண்டர்ஃபுல், அமேசிங் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரில. பட் நான் மற்ற ரிவ்யூஸ் எதுவும் பார்க்கல. பட் நான் ஜென்ரலாக போய் தேட்டரில் போய் பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பீரியடில் நான் லேட்டஸ்ட்டாக சொல்லும்போது ஒரு நல்ல டைரக்ஷனல் இதுவாக இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நான் ஹாட்ஸ்பாட் 2 சொல்லியிருந்தேன், விக்னேஷ் கார்த்திக். அதுக்கப்புறம் இந்த படத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வித் லவ். வெரி நைஸ் ஃபிலிம். ஒரு க்ளீன் ஃபிலிம். எங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் இல்லாமல் அழகாக ஒரு பாசிட்டிவாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த படம் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அபிஷன் ஜீவன் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் கதை பற்றியும் ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றி சொன்னேன். அபிஷன் ஜீவந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர். அந்த படத்தில் வந்து ஒரு ஆல்கஹாலிக் அடிக்டாக நடிச்சிருப்பார். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த அந்த கேரக்டரை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அஞ்சலி படத்தில் வந்து பிரபு சார் ஒரு கேரக்டர் வருவார். இது அஞ்சலி படத்தில் பிரபு இருக்காரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா பிரபு ஒரு கேரக்டர் வருவார், ரொம்ப இருட்டில் காமிப்பாங்க, அவர் பாட்டுக்கு வருவார், அவர் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி காமிப்பாங்க, ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்துட்டு அந்த ஃப்ளாட்டில் குடியிருக்கான் அப்படின்னு சொல்லி, கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று காமிப்பாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு ஹிடன் கேரக்டர் மாதிரி இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியில் எல்லாரும் தெளிவாக இருப்பாங்க, இவர் மட்டும் நைட் டைமில் இப்படி நடந்து போகிற மாதிரியும், அந்த ஒரு மாதிரி லூசர் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் இருக்கும். எனக்கு பெருசாக அதில் அந்த கேரக்டரை பார்க்கும்போது, அவர் தான் டேரக்டர் அப்படின்னாங்க, ஓகே. பட் அந்த கேரக்டர் எனக்கு பெருசாக வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா அதில் மற்ற கேரக்டர் எல்லாம் பாசிட்டிவ் கேரக்டர், பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். என் கான்சன்ட்ரேஷன் சசிகுமார் மேலே இருந்தது. அஃப்கோர்ஸ் டேரக்டரும் வந்து அதே பாயிண்ட்டுக்கு அதை உணர்த்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை பண்ணியிருக்காரு. அபிஷன் ஜீவன் வந்து அந்த படத்தை டேரக்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் அது டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்போ அந்த படத்தில் நடித்த ஒரு கேரக்டர் இவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார். எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு பார்த்தா ஸ்கூல் பையனாக நடிக்கிறாரு. ஸ்கூல் பையனாக நடிக்கும்போது ரியலாகவே அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஃபீல் வந்தது. பையனுக்கு சின்ன வயசு தான், பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே இல்லை, அந்த தாடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மெச்சூர்ட் லுக் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஸ்கூல் இதில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு சில ஆர்டிஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவில் ஸ்கூல் கெட்டப் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சார் பண்ணியிருக்காரு, தனுஷ் சார் பண்ணியிருக்காரு, இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவந்த், ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காப்புல, இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அபிஷன் ஜீவந்த் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அந்த ஸ்கூலோட அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக செட் ஆச்சு. அசோக் செல்வன் கூட பண்ணியிருக்காரு, இஃப் ஐ எம் நாட் ராங். எஸ், அசோக் செல்வனும் பண்ணியிருக்காரு அந்த சபாநாயகன்கிற படத்தில். ஸோ அந்த ஸ்கூல் கேரக்டருக்கு அவ்வளோ கரெக்டாக செட் ஆச்சு. அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணி அதை ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அது பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த செகண்ட் ஹாஃபில் அவருடைய கேரக்டர், அவருடைய என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அபிஷன் ஜீவந்த். அதை ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டடி பண்ணணும், ஸ்டடி பண்ணிட்டு அந்த லிமிட்டில் பண்ணணும். ஸோ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் பண்ணணும். ஸோ அவ்வளோ அவன் என்ன நேச்சர், அந்த பையன் என்ன நேச்சர், அந்த பையன் வந்து எப்படியாவது அந்த காதல் செட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு நேச்சர். அவன் வந்து எவ்வளோ ஒரு பொசசிவாக ஃபீல் பண்ணுவான், இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவான், அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாப்புல. அந்த எல்லா சீனுமே அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. அபிஷன் ஜீவந்துடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சரி, ஒரு டேரக்டராக இருந்ததுனால அவருக்கு ஆக்டிங் வருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அந்த ஆக்டிங்கே எவ்வளோ அழகாக பண்ண முடியும், அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ அழகான மெருகேற்ற முடியும். 2 விதமான கெட்டப் இதில் சாதாரணம் கிடையாது. ஒரு யங்ஸ்டராக ஒன்று பண்ணணும், ஒரு டீனேஜராக பண்ணணும். ஸோ ரெண்டும் பண்ணும்போது அந்த கெட்டப் மாறுது. அந்த கெட்டப் மாற்றும் போது பண்ணுறது. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஒரு இடத்துல அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த பயமாக இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து எல்லா ஆண்களும் ஃபீல் பண்ண ஒரு சீன் தான் அது. ஏன்னா எல்லா பொண்ணுகள்ட்டையும் பேசலாம், நம்ம விரும்புகிற பொண்ணுகிட்ட போய் நேராக போய் டக்குன்னு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. அது இட் வாஸ் வெரி க்யூட். அது என்ன சொல்கிறதே தெரியல. அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே. இன்னொரு விஷயம் சொன்னேன்னா, 96 படத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலில் இருந்து வந்த ஒரு கதை, ஒரு ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே ஒரு லவ், அதுக்கப்புறம் வந்த ஒரு ஸ்டோரி, அந்த பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த கதை இருக்குல்ல, அந்த கதையை வித் லவ்
வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஃபில்ம்டு. உண்மையாக சொல்லணும்னா 96 அப்புறம் நம்ம மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருந்தது வித் லவ். ஸோ அப்படிப்பட்ட படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடியில் வரும் சார், பார்த்துக்கலாம். தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள். குறிப்பாக உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங்காக சேர்ந்து போய் பாருங்கள். எப்படி நீங்கள் 96 படம் பார்த்தீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங்காக சேர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்னாவே இது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் சின்ன வயசுலேருந்து, அதாவது குழந்தையாக இருந்ததுலேருந்து டீனேஜர் ஆகும்போது ஒரு டிரான்சிஷன் இருக்கும்ல, அந்த டிரான்சிஷன்லேருந்து நம்ம கூட இருந்தவங்க. காலேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஒரு யங்ஸ்டர் அந்த இதுக்கு போயிடும். பட் இது வந்து அந்த குழந்தையாக இருந்ததுலேருந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட ட்ராவல் இருக்கும். அது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டோன்ட் மிஸ் த ஃபிலிம் வித் லவ்.